இனிய சொற்களின் சிறப்பு. ஒரு தந்தை தனது ஒரே மகன் திடீரென்று இறந்துவிடவே துயரம் தாங்காமல் வருந்தினார். புத்த பகவானிடம் சென்று எப்படியாவது தன்னுடைய மகனை உயிரோடு எழுப்பிக் கொடுக்கும்படி வேண்டி அழுதான். புத்தர் என்ன செய்வார்? அவரால் எழுப்பிக் கொடுக்க முடியும். இருப்பினாலும் பிணத்தை தூக்கிக் கொண்டு எல்லோரும் இதே வேளையாக வர ஆரம்பித்து விட்டால் பிணங்களை எழுப்புவதைத் தவிர புத்தர் பெருமானுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் சிலரை எழுப்ப மறுத்தால் பொல்லாப்பும் பகையும் ஏற்பட்டு விடுமா என்பதெல்லாம் நமக்கு நன்கு விளங்குகிறது. ஆனால் புத்தர் என்ன செய்தார் தெரியுமா? மிக அன்புடன் அவனிடம், இந்த ஊரில் சாவு நேராத வீட்டிலிருந்து கொஞ்சம் கடுகு வாங்கி வா, உன் மகனை நான் எழுப்பித் தருகிறேன் என்றார். அவன் வெகு மகிழ்ச்சியாக ஓடினான். ஒவ்வொரு வீடாக போய் சாவு நேராத வீட்டை தேடினான் கடுகு வாங்குவதற்காக. ஆனால் அவனுக்கு கிடைத்த பதில் எல்லாம், என் தாய் இறந்து விட்டாள், தந்தை இறந்திருக்கிறார், தங்கை, தமக்கை, பிள்ளை, பேரப்பிள்ளை என்று ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் அல்லது பல பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான். இப்படி ஊர் முழுவதும் அலைந்து திரிந்த பிறகுதான் சாவை யாராலும் தடுக்க முடியாது, எல்லோருக்கும் ஏற்படும் துன்பம்தான் நமக்கும் ஏற்பட்டுள்ளது என்ற உண்மையை உணர்ந்தான். திரும்பவும் புத்தரிடம் போகும் எண்ணத்தையே கைவிட்டு விட்டான். புத்தர் பெருமான் அவர்களது இனிய போதனை அவனுக்கு உண்மையை உணர்த்திவிட்டது. இதை படிக்கும் நாமும் நம்மால் முடியாத காரியத்தை செய்யும்படி நம்மை யாரேனும் வேண்டினால் கடுஞ்சொற்களைச் சொல்லி அவர்கள் மனதை புண்படுத்தாமல் இனிய சொற்களால் அவர்களே உண்மையை உணரும்படி செய்வது நல்லது.